அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை வெள்ளிக்கிழமை மே 10 அட்சய திருதியை. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் அட்சய திருதியை வழிபாடு வீட்டிலேயே மிக எளிய முறையில் எப்படி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழிபாடு மிக மிக எளிமை, ஆனால் பலன்களோ மிக மிக அற்புதம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளை வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையில் எழுந்து குளித்து புதிய ஆடை அல்லது சுத்தமான ஆடை அணிந்து பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு இருக்கக்கூடிய படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு விளக்கேற்றி குபேரரையும் மனதார நினைத்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம். நாள் முழுவதும் விஷ்ணு லக்ஷ்மி குபேர மந்திரங்களையும் நாமங்களையும் கூறலாம். விஷ்ணு சகசரநாமம் லக்ஷ்மி சகசரநாமையும் முடிந்தால் வாய்விட்டு கூறியும் அல்லது ஒலிக்க விட்டும் கேட்கலாம். முதலில் நம் வீட்டில் உள்ள மகாவிஷ்ணு லக்ஷ்மியின் படம் இல்லை என்றால் மகாலட்சுமியின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனைமிக்க மல்லிகை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். படத்திற்கு முன் ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் குங்குமம் வைத்து குபேரர் சிலையையும் விநாயகர் சிலையையும் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். நிவேதனமாக பால், பனங்கற்கண்டு, ஏலக்காய் சேர்த்த பாலை படைக்கலாம். பின் அட்சய திருதியன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். குலதெய்வ படம் இருந்தால் மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனைமிக்க மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். குலதெய்வம் இல்லாதவர்கள் உங்கள் மனதளவில் குலதெய்வத்தின் நாமத்தை கூறி வழிபடலாம். ஒரு பித்தளை சொம்பில் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து சுத்தமான தண்ணீர், அதே அளவு பன்னீர் கலந்து அதில் சிறிது மஞ்சள் குங்குமம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து பூ சேர்த்து ஒரு சிறிய பித்தளை தட்டில் கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அதன் மேல் ரூபாய் 1 நாணயம் வைத்து அதன் மேல் இந்த கலசத்தை குலதெய்வத்தின் படத்தின் முன் வைக்க வேண்டும். கலசத்தின் மேல் ஒரு செம்பு தட்டில் குலதெய்வ வழிபாட்டிற்குரிய காது மணி கருகு ஓலை வைத்து ரூபாய் 5 நாணயத்தை காணிக்கையாக வைத்து கலசத்தின் மேல் வைக்க வேண்டும். இந்த அமைப்பிற்கு முன்னால் ஒரு வெள்ளி காமாட்சியம்மன் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு பூக்களால் அலங்கரித்து தீபமேற்ற வேண்டும். பின் அந்த விளக்கின் இருபுறமும் 2 குபேர விளக்குகளை ஏற்ற வேண்டும். தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் ஒரு கிண்ணத்தில் மகாலட்சுமியின் அம்சமான உப்பு, கல்லுப்பு, இன்னொன்றில் மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள், 3வது கிண்ணத்தில் பச்சரிசி, 4வது கிண்ணத்தில் காய்ந்த பாதாம், முந்திரி, திராட்சை இவைகளை வைக்கலாம். ஒரு பித்தளை தட்டில் மாம்பழம், ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், நான் 2 கிராம் தங்க நாணயங்கள் வைத்துள்ளேன். பின் அதன் பக்கத்தில் ஒரு செம்பு தட்டில் 108 தங்க நிற ரூபாய் 5 நாணயங்கள் அர்ச்சனைக்காகவும் வைத்துள்ளேன். இப்போ நாம் பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். நான் வாசனை மிக்க அகர்பத்தி சாம்பிராணி போட்டு நல்ல கமகமன்னு நல்ல மனத்தோடு முதலில் விநாயகரை ஓம் கம் கணபதியே நமஹா என்று 3 முறை கூறி முதல் வணக்கத்தை விநாயகருக்கு செலுத்திவிட்டு இந்த பூஜை சிறப்பாக அமைய அவருடைய ஆசியை பெற்றுக்கொண்டேன். பின் உங்கள் குலதெய்வத்தின் மந்திரத்தை 3 முறை கூறி வழிபட வேண்டும். எங்கள் குலதெய்வமான ஓம் ஸ்ரீ வீரம்மா தாயே நமஹா என்று 3 முறை கூறி குலதெய்வத்தின் ஆசியையும் பெற்றுக்கொண்டேன். குலதெய்வம் தெரியாதவர்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக பாவித்து நீங்கள் குலதெய்வத்தின் ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம மகாலட்சுமி பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். குபேர சம்பத்துக்களை அள்ளித்தரும் நாராயணனின் காயத்ரி மந்திரத்தை 3 முறை உச்சரிக்க வேண்டும். மகாவிஷ்ணுவின் காயத்ரி மந்திரம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோத்தயாத். இந்த மந்திரத்தை 3 முறை கூறி மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். பின் லக்ஷ்மி குபேர மந்திரத்தை 108 முறை கூறி நாணய அர்ச்சனை செய்ய வேண்டும். லக்ஷ்மி குபேர மந்திரம் ஓம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய தனதான்யாதிபதையே மம ஐஸ்வர்யம் தனதான்ய விருத்திம் குரு குரு ஸ்வாஹா
ஓம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய தனதான்யாதிபதயே மம ஐஸ்வர்யம் தனதான்ய விருத்திம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க ஒரு வரி மந்திரமான ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமகா, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமகான்னு 108 முறை இந்த 5 ரூபாய் நாணயம் உள்ள காயினை வச்சு நாணயத்தை வச்சு அர்ச்சனை செய்யணும். இந்த நாணய அர்ச்சனை மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு ஒளி. இந்த ஒளியால் அவர்கள் மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. பின் தூப தீப ஆராதனைகள் காட்டி உங்கள் வீட்டில் அமைதி, சந்தோஷம், செல்வம் என்றென்றும் நிலைத்திருக்கவும், செல்வ விருத்தி ஏற்படவும் முழு மனதோடு பிரார்த்தனை செய்து நிவேதனத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். பின் குலதெய்வ கலசத்தை வடக்கு நோக்கி சிறிது நகர்த்தி குலதெய்வத்தினுடைய காணிக்கையை நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது உண்டியலில் சேர்த்து விடலாம். மறுநாள் குலதெய்வத்தினுடைய கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து குலதெய்வத்தின் அருளையும் ஆசியையும் பெற்றுக்கொண்டு எதிர்மறை ஆற்றலை வீட்டை விட்டு வெளியேற்றி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்கள். இந்த அட்சய திருதியை வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரஹோரையில் செய்வது மிகவும் சிறப்பு. வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரஹோரை காலை 6லிருந்து 7, மதியம் 1லிருந்து 2, இரவு 8லிருந்து 9. இந்த சுக்கிரஹோரையில் செய்தால் சுக்கிர பகவான், மகாலட்சுமி, குபேரரின் பரிபூர்ண அருளும் ஆசியும் கிட்டும். இந்த நேரத்தில் சில காரணங்களால் எங்களால் இந்த பூஜை செய்ய முடியாது என்பவர்கள் ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து நீங்கள் ஒரு நல்ல நேரத்தில் இந்த பூஜையை செய்து மகாலட்சுமியின் அருளை பெறலாம். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் எங்கள் பதிவுகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.